ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ வந்து பார்க்க வந்திருக்கீங்க நீங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியாக ஒரு 4 மாதம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம வந்து மெட்டல் பேப்ளேடான பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கர் அன்பாக்சிங் பண்ணோம். இப்போ வந்து நம்ம மெட்டலை பஸ் பண்ண திரும்ப மெட்டலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரி பஸ்ட்டு ஜென்ரேஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இல்லை பிளாஸ்டிக்கானு கேட்டிங்கனாலும் கிடையாது. ஒருவேளை எக்ஸ் பேப்ளேடாக இருக்குமோ அப்படின்னாலும் கிடையாது. அப்படி என்ன பேப்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லோக்கல் பேப்ளேட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு நாடோ பேப்ளேட்னு சொல்லுவாங்க கைஸ். இது வந்து வாங்கியிருக்கோம், நம்ம இதை தான் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், பின்னாடி ஃபோட்டோவில் கூட பாருங்கள், அப்படியே கோல்டு கலரில் செம்மையாக இருக்கும். இது வந்து நம்ம பாட்டை வந்து செம்மையாக நிறைய மாதிரி பிரிக்க முடியும் கைஸ். இங்கே பாருங்கள், இது வந்து பார்ட் 1 ஃபேஸ் போல்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஃபேஸ் போல்ட்டுக்கு மேலே இது ஒரு ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறமா இது எனர்ஜி லேயர் மாதிரி, இது வந்து ஃபியூஷன் வீல் மாதிரி, இது ஸ்பின் ட்ராக்கு டிப்பு மாதிரி, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கைஸ். சரி நம்ம பேசாமல் ஓப்பன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஓப்பன் ஆகி தான் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணல, அங்கே ஓப்பன் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து செம்மையாக இருக்க போகுதுங்க. நம்ம இருங்க இப்படி இதை வேறு நீ இதை ஒன்று போட்டுறா. ஸோ கைஸ் இது ஃபோக்கஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த அட்டை ஆனால் செம்மையாக இருக்குங்க. இவங்க வந்துடுச்சு. இந்த அட்டை பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிப்கோடு. ஸோ இந்த ரிப்கோடு வந்து நல்லாவே இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க, என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸோ இங்கே டிசைன் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு லைட்டு பேப்ளேடு வாங்கணும் பார்த்தீங்களா, 2 பேப்ளேடு, லைட்னிங் அண்ட் ஸ்டாமு. அதுக்கு ஒரு ரெட் கலர் லான்ச்சர் கொடுத்துருந்தானுங்க. அந்த லான்ச்சருக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரிப்கோட் வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, அடுத்து நம்ம இது வந்து கிட்டத்தட்ட மெட்டல் பேப்ளேடு மாதிரிங்க. டூல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இருங்க, இது என்னது, இது ஸ்டிக்கரா? இல்லைங்க, அட்டை, சும்மா அலாய் அட்டாக்ரிங்கு. அடுத்து இந்த இடத்துல வந்து கைரோஸ்கோப் சீரீஸ் தெரியல, கேதர் தேம் ஆல் அண்ட் ஃப்ளைட் டுகெதர், ஃபைட் ஆஃப் லைட். இங்கே பாருங்க FLGHTன்னு போட்டிருக்கானுங்க. FIயும் இல்லை, FLIயும் கிடையாது. சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டூலு தான். ஸோ இது வந்து ஒரு மெட்டல் செம்மையான டூல், மெட்டல் பிளேடு கொடுத்துருக்க மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது எப்படி கழட்டணும்லாம் தெரியாது, இதுக்கு மேலே தான் கழட்டி பார்க்கணும். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து லான்ச்சர் அண்டு கிரிப்பு. ஸோ ஃபஸ்ட் நம்ம லான்ச்சரை பார்த்துருவோம். இதுவும் இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பார்க்க லுக்கே. நம்ம வந்து இப்படி தான் செட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் செட் பண்ணோன்னு நினைக்கிறேன். இப்படி செட் பண்ணால் அது இங்கே இருக்குது. ஒரு லெஃப்ட் ரைட் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இப்படி வச்சா ரைட்டு, இப்படி வச்சா லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 இடம் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் க்ரிப்பு வந்து செம்மையாக இருக்குங்க. ஒரு இந்த இடத்துல கன்று பிடிப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்கு. செம்மையாக இருக்குது, பிடிக்கவும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். லான்ச்சரும் செம்மையாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பேப்ளேட். இவன் வந்து அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை, பட் இருந்தாலும் ஒரு செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லலாம். என்ன கேஸ் இது? உடஞ்சிருக்கு கேஸ். இங்கே பாருங்க, இந்த இடத்துல இப்படி இருக்குது, ஆனால் இந்த இடத்துல இப்படி இல்லை. அடப்பாவி, உடஞ்சிச்சு கேஸ். உடஞ்சி தான் இருக்குது. சரி அதை விடுங்க. ஸ்பின் ட்ராக்கு இது டிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம இந்த ஸ்டூலை வச்சு நம்ம ஸோ கைஸ், ஆனால் நான் என்னமோ சொல்கிறேன்னா, என்ன எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்ததுக்கு இந்த ஒரே ஒரு டூல் எனக்கு தெரிஞ்சு இப்படி கழட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்படி தான். சரி ஓகே, இதை கழட்டிட்டோன்னா பின்னாடி எப்படி கழட்டுறதுன்னு தான் தெரில. அதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சைடில் இருக்கிறது. ஆமாங்க, இந்த இடத்துக்கும் இப்படி தான் கழட்டணும் போல். ஓகே சூப்பர் பக்கா. ஆனால் இந்த இடத்துல ஒன்று தாங்க இருக்குது, ஒன்று இல்லைங்க. இந்த இடத்துல ஒன்று தான் இருக்குது, இந்த இடத்துல ஒன்று காணும். நம்ம அப்படி தான் டைட் பண்ணி ஆகணும் ஒன்று வச்சு. சரி ஓகே கைஸ், செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம வந்து இதை வந்து ஒரு வாட்டி கழட்டி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இல்லை, இது வந்து எப்படி இதுக்கு இந்த சைடு எது கொடுத்துருக்கானுங்கன்னு தெரில கைஸ். ஸோ இது வந்து லெஃப்டில் இது பண்ணால் கண்டுமா இல்லை லெஃப்ட். ஆமாங்க. ஃபேஸ் போல்ட்டு மாதிரிங்க. நான் கூட அப்படியே பிக்கிறது அந்த மாதிரி, அவுக்கிறது அந்த மாதிரி பார்த்தேன். இங்கே பாருங்க, அவுந்துக்கிச்சிங்க அதுவாகவே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபியூஷன் வீல் மாதிரி. இருங்க இதையும் கழட்டிடுவோம். இது பார்த்தாண்ட
எந்த மாதிரி இருக்குது? புல்லாவுடைய இந்த மாதிரியே இருக்குது. புல்லா சரி விடு. இது கழட்ட முடியலைங்க. சரி அது கழட்டினா கூட பரவாயில்ல. நம்ம இதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு ஃபேஸ் போல்ட் மாதிரி இருக்குது இந்த ஒரு பார்ட்டு. இதோட பேர் என்ன? இந்த இதில் ஏதாவது கொடுத்துருவாங்களா? இந்த அட்டையில் வந்து ஒன்றுத்துக்குமே பேர் தரல கைஸ். பேர்லாம் கிடையாது. ஆனால் அதில் ரெட் கலரில் இருக்குது, நம்மளுக்கு கிடச்சது ப்ளூ கலர். ஸோ இது வந்து இந்த பார்ட் வந்து ஃபேஸ் போல்டு கீழே வைக்கிற ஒரு பார்ட்டு. ஃபேஸ் போல்டு கீழே, ஆமாம் ஃபேஸ் போல்டு கீழே வைக்கிற பார்ட். நான் கூட அதில் பார்க்கும்போது இந்த ரவுண்டு ஒரு பார்ட்டு, இந்த சைடில் இருக்குல்ல அது ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இது வந்து எனர்ஜி லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது வேறு, இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்கில் இருக்குது, குறாத. அப்புறமா இது வந்து ஃபியூஷன் வீலு, இது வந்து ஸ்பின் ட்ராக்கு. சரி இருங்க நம்ம செட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி செட் பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. ஸோ இதை வந்து இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். இது சும்மா செட் பண்ணால் போதுங்க. அப்புறமா இது வந்து இப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் இது இப்படி வச்சுட்டு அமுக்கி விட்டு ஃபைங். அப்புறமா இதை வச்சுட்டு இது ஈஸி தாங்க, நம்ம ஃபேஸ் போல்ட்டை மாட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ் இது என்னமோ சொல்லணுன்னு ஐயோ திடீர்னு மறந்து போயிருங்க. இதுக்கு மேலே வச்சு பண்ணுவோம். இது வந்து ஈஸி தாங்க மாட்டுறது. இது வந்து இந்த 4 பக்கம் மாதிரி இருக்குல்ல, 4 பக்கத்தை இப்படி 4 பக்கத்தோடு ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் மாட்டிக்கிச்சு கரெக்டாக, அவ்வளோதான். அப்புறமா இதை வந்து இப்படி வைக்கணும். ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ஸ்டெமினா டைப்பாக இருக்குமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு சுத்தமான எனக்கு டவுட்டுக்காங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம ஷோகன் ஸ்டீல் மாதிரி தான் இப்படி இருக்குது. இப்படி இருந்து ஒழுங்காக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுமா? அவ்வளோதான், இது மாட்டியாச்சு. இங்கே பாருங்கள், ஷோகன் ஸ்டீலோட ஸ்பின் ட்ராக் கூட அப்படி தான் இருக்குது. ஆனால் அவன் அந்தளவுக்கு சுற்றுனது கிடையாது. இவனும் அதே மாதிரி தான் இருக்கான். சுற்றுறானான்னு தெரில. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பேட்டில் போட ஆரம்பிச்சிருவோமா? ஒரு லான்ச் விட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்ட்டு. ஸோ கைஸ் நம்ம லான்ச்சரை மாட்டியாச்சு. ஆனால் மஞ்சள் கலர் ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் லுக்கை தரலைங்க. இதிலே தெரிஞ்சிச்சு இது ஒரு லோக்கலான பேபிள்னு. அதாவது மஞ்சள் கலர்லாம் இதே ஒரிஜினல் பேபிள்னா மஞ்சள் கலர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. அதை பார்த்தாலே தெரியுது. சரி இது எப்படி மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த லான்ச்சர்லேயும் நம்மளுக்கு 2 இருக்கும். கரெக்டாக அந்த 2ல் இப்படி வச்சுட்டு அமுக்கி விட்டால் போதும் கைஸ். ஐயோ அவ்வளோதான், அமுக்கி விட்டால் போதும். வேணா லைட்டாக திருப்பிக்கோங்க, திருப்புற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு லான்ச் விடுவோம். என் கை தெரிய மாட்டேங்குது. இருங்க கைஸ், கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பேரோட செட் பண்ணிடுவோம். அப்போ கூட உங்களுக்கு தெரியலையா கைஸ்? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, விட ஈஸியாகிடும். ஸோ இப்படி வச்சுட்டு நெத்தியடி, இங்கே கையில் வர இது வர ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நெத்தியடி சளியடி. ஓ செம்மையாக இருக்குங்க, விடும்போது அப்படியே ஃபீல் செம்மையாக இருக்குது, ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஆனால் இது நம்ம எப்படி தெரியுமா கைஸ், அப்படியே ரைட்டு விட்டுட்டு அப்படியே லெஃப்ட் விட்ற மாதிரி இல்லை. நம்ம ஒரு வாட்டி கழட்டிட்டு இப்படி மாட்டினா தான் லெஃப்ட்லேயே விட முடியும்னு நினைக்கிறேன். இது இப்படி சொருவோம் பாருங்கள், இப்படி சொருவினா லெஃப்ட்டில் சுற்றோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இப்போ ரைட்டில் சுற்றுது. நாங்கள் இது இவ்வளோ நேரம் சுற்றுது, இவ்வளோ நேரம் சுற்றல. ஃபஸ்ட்டே ஸ்டெமினா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டைம் சுற்றி பேலன்ஸ் டைப் தான். இது என்ன டைப்புன்னு தெரியல, டிப்பை வச்சு பார்த்தா பேலன்ஸ் டைப் மாதிரி தாங்க. அப்படி கோலின்னு தான் டிஃபென்ஸா? ஓகே நிற்க போகிறான். ஓ ஏய் என்னடா இவ்வளோ பேலன்ஸாக நிற்குது கைஸ்? என்னடா இது இப்படி இருக்குடே? இங்கே பாருங்க. ஏய் சொன்ன தரையை தட்டல. இப்போ தான் தரை தட்டி இருக்கு. ஸோ 1 minute 15 seconds. இப்போ நம்ம லெஃப்ட்டில் விட முடியுமான்னு பார்ப்போம். இந்த லான்ச்சர் அதுக்கு தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் பட் இருந்தாலும் இப்போ தாங்க லான்ச் பவர்ஃபுல்லாக. எனக்கு போன லான்ச் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியல, பவர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் நல்லா இல்லை. பட் இது கொஞ்சம் எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ நேரம் சுற்றுறான்னு பார்ப்போம். இருங்க நான் விட்டுறேன். கரெக்டாக 10 minute ஆகிற வரைக்கும் பார்ப்போம். அதுதான் நம்மளோட டெக்னிக்கு, போன வீடியோவில் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த லான்ச்சர் க்ரிப்பு செம்மையாக இருக்குங்க பிடிக்கிறதுக்கு. எனக்கு மெட்டல் க்ரிப்புனா இருங்க ஸ்டார்ட் ஆக போகுது. 3 2 1 3 2
ஓகே விட்டாச்சு கைஸ். லான்ச்சரை ரைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் இது நல்லா இருக்குது. ஆனால் அதில் ஒரு வாட்டி மாற்றுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, லெஃப்ட் ரைட்டுன்ட்டு. மற்றபடி இந்த மெக்கானிசம் சூப்பராக இருக்குது. ஒரு வேளை ரைட்டில் விட்டதுனால நம்மளுக்கு கம்மியாக போயிருக்கு, இல்லை லெஃப்ட்டில் விட்டதுனால கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. கிரிக்கெட்டில் தான் ரைட் ஹேண்ட் பிளேயரோட லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் 30 செகண்டில் ஸ்டெமினா போகுதுங்க. ஸோ ஒன்றும் நிற்கலை, சுற்றினே தான் இருக்குது. உழுவ போகுது கைஸ். ஆனால் இது உழுவும் போது தான் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட்டே நிற்க மாட்டேங்குது கைஸ். 1 மினிட் ஆக போகுது. ஒன் மினிட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த பேலன்ஸ் தாங்க செம்மையாக இருக்குது. ஸோ திரும்ப இப்போ 14 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கு. இது நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக கொஞ்சம் ஃபோர்ஸாக விடணுங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் சுற்றோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு லான்ச் விட்டு பார்ப்போம். 3 அம்மா அடி. இருங்க நம்ம வெறும் லான்ச்சர் மட்டும் விட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரிப்பு எனக்கு சில வாட்டிலாம் செட் ஆகாதுங்க. வெறும் லான்ச்சரில் மட்டும் விட்டு பார்ப்போம். ஏன்னா அது என்னன்னு தெரியாது, க்ரிப்பில் விடும்போது ஒரு மாதிரி இருக்கும், வெறும் லான்ச்சரில் விடும்போது செம்மையாக இருக்கும். 3 2 1 தேடி போடி செம்ம வெரி கைஸ். இது பாருங்கள், இது எப்படி தெரியுமா, நம்ம ப்ரோட்டோடைப் மாதிரி கைஸ். ஆனால் அது 2 சைடு இருக்கும். நம்ம இந்த சைடு ஃபிட் பண்ணால் இது ரைட் ஆயிரும். அப்படியே ரிப்கோடு தூக்கி இப்படி திருப்பி இந்த சைடு பண்ணோன்னா இது லெஃப்ட்டு. அவ்வளோதான். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் சுற்றுறான்னு பார்ப்போம். ஒருவேளை இந்த இடம்ன்றதுனால நல்லா சுற்றலையோ. இருங்க நம்ம தரையில் விட்டு பார்ப்போம். இதுக்கு ஒரு வாட்டி தரையில் நிற்காது, சும்மா விட்டு பார்ப்போம். லெஃப்டில் இருக்கா? ஓகே. இங்கோடா இங்கே நல்லா சுற்றுறான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. இவனை காட்ட முடியாது கரெக்டாக, அதனால தான் ஸ்டேடியத்தில் விடுறது. தூரத்தில் எங்கே போகிறாங்க, பறந்து தெரிச்சிட்டான். சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பேட்டில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து போட ஆரம்பிப்போம். முக்கியமாக இவனை மாதிரி இருக்க சோகன் ஸ்டீல் கூட போட்டு பார்க்கணுன்னு இதுவாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இவனுங்க 2 பேரும் ஒரே ஹைட் தான். இல்லை, சோகன் தான் ஹைட் அதிகமாக இருக்கான். ஆனால் இந்த சைஸ் படி பார்த்தோன்னா சோகன் கொஞ்சம் குட்டி தாங்க, இவன் கொஞ்சம் பெருசு. இவன் இந்த பாட்டே கழட்ட முடியாது, பட் இவனை கழட்ட முடியும் நம்மளால். ஸோ செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க அப்படியே பம்பரம் மாதிரியே இருக்குது. முக்கியமாக இந்த கல்ட்ர மெக்கானிசம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இருந்தது இல்லை, இப்போ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது இது கல்ட்ர மெக்கானிசம். எனக்கு கழட்டி மாட்டினே இருப்போம் விட்டா. சரி ஓகே கைஸ், பை கைஸ், பை.